தென் திருப்பேரை குழைக்காத வள்ளி சமேத மகர நெடுங்குழை காதர் திருக்கோவிலை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலே ஸ்ரீ வைகுந்தம் அருகிலே அமைந்துள்ள திவ்யக்ஷேத்திரம் இது. ஆழ்வார்களுடைய நவ திருப்பதி ஸ்தலங்களிலே 7வது ஸ்தலமான சுக்கிர ஸ்தலமாக விளங்குகிறது. தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த திவ்யதேசத்திலே பெருமாள் மத்ய வடிவிலான செவித்தோடு அணிந்துள்ளதால் மகர நெடுங்குழை காதரு என்று அழைக்கப்படுகிறார். பூமாதேவி தவம் செய்து பேறு பெற்ற ஸ்தலம் இது. மகாவிஷ்ணுவனுடைய பரமபதநாதன் திருக்கோலத்திலே பெருமாள் காட்சி தருகிறார். நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே 9ஆம் 10 2ஆம் திருமொழியிலே 11 பாசுரங்கள் இத்தலத்து பெருமாளுக்காக பாடியருளியிருக்கிறார். மணவாள மாமுனிகளுடைய பாடல் பெற்ற திவ்யதேசம் இது. இப்பொழுது நாம் கொடிமரத்தையும் பலிபீடத்தையும் நமஸ்கரித்து கொண்டு ஆலயத்தினுள்ளே பிரவேசிக்கிறோம். அற்புதமான சோழர்களுடைய கலைப்படைப்பை நமக்கு பறைசாற்றும் வண்ணமாக பல்வேறு கல்வெட்டுக்களை கொண்ட கலைச்சிற்பங்களை கொண்ட அற்புதமான திவ்யதேசம் இது. இங்கே மூலவர் மகர நெடுங்குழைக்காதர் என்கிற திருநாமத்தினாலே நின்ற திருக்கோலத்திலே கிழக்கே திருமுகமண்டலம் கொண்டு நமக்கு காட்சி தருகிறார். உற்சவர் நிகரில் முகில்வண்ணன் என்கிற நாமத்தோடு அருள் புரிகிறார். தாயார் குழைக்காதுவள்ளி நாச்சியார் என்றும் திருப்பேரை நாச்சியார் என்றும் அழைக்கப்படுகிறார். இங்கே தீர்த்தங்களாக சுக்கிர புஷ்கரணி, சங்கு தீர்த்தம், கூடு புனல் தீர்த்தம், மகர தீர்த்தம் என்று பல தீர்த்தங்களை நாம் நீராடி மகிழலாம். பூமாதேவி தவம் செய்து பங்குனி உத்திரத்தன்று தாமிரபரணியிலே கண்டெடுத்த மகர குண்டலங்களை பெருமாளுக்கு சமர்ப்பித்த பதி. பெருமாள் சுக்கிரனுக்கும் ஈசான்ய ருத்ரருக்கும் பிரம்மாவுக்கும் பிரத்யக்ஷமானவர். இங்கே கருடாழ்வாருக்கு ஒரு சிறப்பு உண்டு. பெருமாளுக்கு இடப்பக்கமாக சற்றே ஒதுங்கி அமர்ந்து பெருமாளை தரிசிக்க வைக்கிறார் கருடாழ்வார். வேதம் ஓதுவாரையும் விளையாடும் குழந்தைகளையும் காண பெருமாள் கருடனை ஒதுங்கும்படி கூறியதாக க்ஷேத்திர புராணம் தெரிவிக்கிறது. தாயாருடைய சந்நிதிக்கு வந்து சேருகிறோம். திருப்பேரை நாச்சியார் சன்னதி. சுவாமியினுடைய திருநாமம் ஸ்ரீ மகராயத கருணபாஷர் மகரபூஷண பெருமான் மகர நெடுங்குழைக்காதன்னு திருநாமம். சுவாமி நம்மாழ்வாரால் திருவாய்மொழி 7ஆம் 10 3ஆம் பதிகமாக இந்த திவ்யதேசம் மங்களாசாசனம். ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளுக்கு அடுத்த பாசுரமாக இந்த திவ்யதேசம் மங்களாசாசனம். மகரம்னா மீன், குழைன காது, நெடுன நீண்டு தொங்கக்கூடிய பெருமாளுக்கு பெரிய காது, அதில் மட்சஸ்வரூபியான மீன் வடிவமான நீண்ட அழகிய பெரியதொரு குண்டலம், மகர குண்டலம் காதில் அணிந்திருக்கார். அதனால் மகர நெடுங்குழைக்காதன் மாயன்னு சுவாமி நம்மாழ்வாரால் மங்களாசாசனம். 11 பாடல் மங்களாசாசனம். 11 பாடலையும் தென்திருப்பேரையில் வீத்திருந்தான்னு மங்களாசாசனம். வெள்ளச்சுகமவன் வீத்திருந்தா தேன்மைத்த பூம்பொழில் தன்பனை சூழ் தென்திருப்பேரையில் வீத்திருந்தா ஞாலத்தவன் வந்து வீத்திருந்தா பேரையில் சூழ்கடல் தென்னிலங்கை செற்ற பிரான் வந்து வீத்திருந்தா கார்கடல் ஞாலமுண்ட கண்ணபிரான் வந்து வீத்திருந்தா சிகரமணி நெடுமாடனீடு தென்திருப்பேரையில் வீத்திருந்தான்னு நம்மாழ்வாரால் 11 பாடலையும் வீற்றிருந்தான்னு மங்களாசாசனம். எம்பெருமான் வீற்றிருந்த அமர்ந்த கோலம், ஒரு பாதம் ஒரு திருவடி சேவை, இன்னொரு பாதம் அர்த்த பத்மாசனம், காலம் அடிச்சுட்டு இருக்கார். ஆக்வானகஸ்தம், வா என்றழைத்து என் திருவடியே சரணடைன்னு ஸ்ரீதேவி பூமாதேவியோட வீற்றிருந்த அமர்ந்த கோலமாக சேவை சாதிக்கிறார். வைணவ திருத்தலங்களில் முதல் திருத்தலமான ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளுக்கு அடுத்த பாசுரமாக மங்களாசாசனம். நவ திருப்பதியில் 7வது திருப்பதி, 108 வைணவத்தலங்களில் 53வது திவ்யதேசம். உற்சவர் திருநாமம் நிகரில் முகில்வண்ணன், வானப்பிரான், மணிவண்ணன், கண்ணன்னு நம்மாழ்வாரால் மங்களாசாசனம். ஸ்ரீதேவி பூமிதேவி பெருமாள் திருநாமத்து ஒரு நாச்சியார். மகரபூஷண நாயகி
தென் திருப்பேரை நாச்சியான க்ஷேத்திர தாயார், பேராபுரி நாயகின்னு ஒரு க்ஷேத்திர தாயார். எல்லா பெருமாள் சன்னதியும் பெருமாளுக்கு நேராக இருப்பார், சன்னதி கருடன். இந்த திவ்ய தேசத்தில் மட்டும் இடது பக்கமாக எழுதியிருக்கார். நம்மாழ்வார் பாசுரம் வேத ஒளியும் விழா ஒளியும் பிள்ளைக்குழா விளையாட்டொளியும் அரா திருப்பேரையில் சேர்வண்ணான்னு நம்மாழ்வார் பாசுரத்துக்கு கேட்டார் போல இந்த திவ்ய தேசத்தில் சன்னதி கருடன் இடது பக்கமாக எழுதியிருக்கார். புரட்டாசி சனிக்கிழமைகளில் விளக்கு ஏற்றி வழிபட சனி பகவானுடைய தோஷங்கள் நீங்குவதாக பக்தர்களுடைய நம்பிக்கை தெரிவிக்கிறது. ஸ்ரீமன் நாராயணன் திருமாமகளை விட பூமாதேவியிடத்திலே அதிக பிரியமுடன் இருந்ததால் துர்வாச முனிவரிடத்திலே தான் பூமாதேவி போல அழகுள்ளவளாக மாற வேண்டும் என்று கேட்டாளாம். ஆழ்வாராதிகளை உற்சவத் திருமேனிகளாக ஏகசிம்மாசனத்திலே இங்கே பெருமாள் தாயாரோடு சேவிக்கிற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். துர்வாசர் பூமாதேவியை காண வந்த சமயம் பூமாதேவி துர்வாசரை கண்டுகொள்ளாததால் கோபமுற்று பூமாதேவியை நீ லக்ஷ்மியின் உருவத்தைப் பெறுவாய் என சாபமிட்டார். பின் துர்வாசர் உபதேசித்த அட்டாட்சர மந்திரத்தை ஓதி ஸ்ரீ பேரை என்கிற பேரோடு துர்வாசருடைய சாபம் நீங்க தன் சுய உருவம் பெற வேண்டி பூமாதேவி தென் திருப்பேரை என்கிற இந்த தலத்திற்கு வந்து பங்குனி பௌர்ணமி நாளிலே தாமிரபரணி ஆற்றிலே நீராடி எழும்பொழுது அவள் கரத்திலே 2 மகர நெடும் குழைகள் கிட்டியதாம். அதனை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க எண்ணினாள் பூமாதேவி. பெருமாள் பிரத்யக்ஷமாகி அவற்றை வாங்கி தம்முடைய செவிகளிலே அணிந்து கொண்டார். பூமாதேவியும் சுய உருவற்று திருமகளுடைய பேரை நீங்கி தன் பேரை பெற்றதனாலே இது திருப்பேரை என்று இந்த திவ்ய தேசம் வழங்காயிற்று. 10ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட இந்த கோவில் வருண பகவான் குருவை அவமானம் செய்த பாவம் நீங்க பங்குனி பௌர்ணமி நாளிலே இந்த தலத்திலே வந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து தன்னுடைய திவ்யமான பாச ஆயுதத்தை பெற்றதாக க்ஷேத்திர புராணம் தெரிவிக்கிறது. அதனால் வருண ஜபம் செய்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வழிபட நல்ல நிலவிருஷ்டி என்று சொல்லக்கூடிய தனதானிய விருத்தியாக செழிக்கும்படியாக நிலவலம் நீர்வலம் தானிய பலத்தை தரக்கூடிய மழையானது மாறி மும்மாறி பெய்யும் என்பது நம்பிக்கை. சுக்கிரன் இங்கே வந்து பெருமாளை வணங்கி அருள் பெற்றான். விதர்ப்ப நாட்டு மன்னன் இங்கு வந்து பெருமாளை வழிபட்டதனாலே 12 ஆண்டு கால பஞ்சம் நீங்கி அவன் நாடு செழித்ததாக க்ஷேத்திர புராணம் தெரிவிக்கிறது. பிரம்மனும் ருத்ரனும் வணங்க குழைக்காது நாச்சியாருடன் பரமபதநாதர் திருக்கோலத்திலே பெருமாள் காட்சியளிக்கின்ற தலம். நம்மாழ்வார் காலத்திற்கு முன்பே இந்த திருக்கோவில் உண்டானது. 10ஆம் நூற்றாண்டிலே கொடிமரம் வெளிமண்டபம் திருத்தேரெல்லாம் பண்ணப்பட்டன. சுந்தரபாண்டியனுக்கு குழந்தை பேறு வேண்டி அவனால் சோழ நாட்டிலிருந்து ஜெய்மினி சாமவேத தலபகார 108 பேர்களை அழைத்து வந்து பெருமாளுக்கு தினமும் பூஜைகள் நடக்க பொன்னும் பொருளும் தந்து குடியமர்த்தினான் என இந்த க்ஷேத்திர கல்வெட்டுக்கள் நமக்கு க்ஷேத்திர மகாத்மியத்தை உரைக்கின்றன. சுந்தரபாண்டியர் அழைத்து வந்த 108 பேரிலே ஒருவர் தொலைந்து போய்விட்டாராம். உடனே மற்றவர்களெல்லாம் கலங்கி இந்த 108 என்ற எண்ணிக்கை ஒரு மங்களகரமான அட்டோத்தரம் போல இருப்பதிலே ஒன்று குறைவுபட்டதே என்று கலங்கிய பொழுது பெருமாளே அந்த அந்தணர் வடிவிலே தோன்றினால் அவர்களெல்லாம் மகிழ்ந்து சாமவேதியர்கள் எம் பெருமான் எங்களிலே ஒருவர் என்று கொண்டாடினார்களாம். அப்பேறுபட்ட பக்தர்களுக்கு உகந்த பெருமாளாக இங்கே காட்சி தருகிறான். பங்குனி பிரம்மோற்சவத்திலே 5ஆவது நாள் கருட சேவை கோபுரவாசல் சேவை காண கண்கோடி வேண்டும். நம்மாழ்வார் இந்த பெருமாளுக்காக வெள்ளை சுரிசங்கோடு ஆழியேந்தி தாமரைக்கண்ணன் என் நெஞ்சினூடே என்று திருப்பாசுரம் சேவித்தார். இதற்கு அற்புத அனுபவம் ஒன்று உண்டு. ஆச்சாரியரான நஞ்சீகர் கோவிலுக்கு எழுந்தருளும் பொழுது வழியிலே திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் எதிர்பட்டார். ஜீயர் அவரை நோக்கி, ஈஸ்வரனுக்கு சொரூப வியாப்தி இருப்பது போலே விக்கிரக ரூபமாக பறந்து காட்சி தருவதும் உண்டோ என கேட்டார். உடனே பிள்ளான் உடையவர் அருளி செய்துள்ளபடி
எம்பெருமானுக்கு சொரூப வியாப்தியே உள்ளது என்றாலும் எம்பார் ஒரு நாள் அடியார்களுக்கு அருள் செய்ய அவர்கள் நெஞ்சிலே விக்கிரக வடிவாய் பறந்து எம்பெருமான் காட்சி தருவார் என்று நம்பெருமானுடைய அந்த வடிவழகை நம்மாழ்வார் அனுசந்தித்தபடி காட்டித் தந்தாராம். அதனாலே இந்த பாசுரம் எம்பெருமானுக்கு உகந்த பாசுரமாக நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரம் அமைகிறது. வெள்ளை சுரி சங்கொடு ஆழியேந்தி தாமரை கண்ணனின் நெஞ்சினூடே புள்ளை கடாகின்றவற்றைக் காணீர் எஞ்சொல்லிச் சொல்லுகேன் அன்னை மீர்காள் வெள்ளச் சுகம் அவன் விற்றிருந்த வேத ஒலியும் விழாவொலியும் பிள்ளை குழா விளையாட்டு ஒளியுமரா திருப்பேரையில் சேர்வண்ணாமே என்கிற அற்புத பாசுரம். இதைத் தவிர நகரமும் நாடும் பிறவும் தேர்வண்ணான் எனக்கில்லை என் தோழிமீர்காள் சிகரமணி நெடுமாடம் நீடு தென் திருப்பேரையில் விட்டிருந்த மகர நெடும் குழைக்காதன் மாயன் நூற்றுவரை அன்றுமங்க நூற்ற நிகரில் முகில்வண்ணன் நேமியான் என் நெஞ்சம் கவர்ந்து எனை ஊழியானே என்று ஒரு பாசுரத்திலே மூலவரான மகர நெடுங்குழைக்காதனையும் உற்சவரான நிகரில் முகில்வண்ணனையும் நம்மாழ்வார் பாடியருளியிருக்கிறார். இந்த பெருமாளை நாம் வணங்க சுக்கிர பகவானுடைய அருளாலே பொன்னும் பொருளும் பெற்று சீர்பெற்று வாழலாம்.